2026 இந்த மிதுன ராசி வியாதியை வெல்லும் கால சூழ்நிலை. 2025 அதில் பாதி மருத்துவர், அதாவது 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் சொல்கிற மாதிரி 1000 வியாதியை வச்ச அரை வைத்தியரான இந்த ராசி. இந்த வியாதியை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுங்கள். ஏன்னா அத்தனை மருந்து மாத்திரை ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு காலையில் இந்த மாத்திரை, மத்தியானம் இந்த மாத்திரை, இப்படி ஃபிக்ஸ்டாக சாப்பிட்ட ராசி. அந்த வீட்டு குடும்பமே அப்படி தான் இருந்தது. விரயம் மருத்துவ விரயம் தான். ஒன்று மாற்றி ஒன்று. இந்த டாக்டர் பேர்லாம் இந்தவங்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த வியாதிக்கு இந்த டாக்டர் இப்படி இருந்தாங்க. இப்போ தன்கிட்ட இருந்த வியாதியை குணமாக்கும் ஒரு தன்வந்திரி யோகம் மாதிரிங்க. மருத்துவம் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு உச்சம். வியாதியை கொடுக்குறது 11ஆம் இடம், வியாதியை குணப்படுத்த 11ஆம் இடம், வியாதியை கொடுக்குறது 6ஆம் இடம். வியாதி ஸ்தானத்தை குரு பார்க்கறனால வியாதியை வெல்லும் கால சூழ்நிலை. அப்போ வியாதியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புண்டு. ஏஜ்டு பர்சன் ஒரு சிலர்லாம் அந்த ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டிருந்தாங்க, சர்ஜரி தள்ளி போட்டாங்க. சார் கொஞ்சம் கொழுப்பு கட்டியெல்லாம் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணலாம் தள்ளி போட்டுருந்தாங்க. இதெல்லாம் பண்ணதெல்லாம் இப்பொழுது பண்ணால் கன்ஃபார்மாக க்யூர் ஆயிரும். நிறைய மிதுனராசி ஏஜ்டு பர்சன் கண்புரை, இந்த கேட்ராக்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இப்பொழுது சரியாகும். இப்போ வியாதியை வெல்ல மிதனம் தயாராகி விட்டன. அற்புதமான வருடம். சின்ன ஒரு இதாக இருக்கும். முதல்ல மருந்து இல்லை, ஸ்கேன் இல்லைன்றதுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்லாம் அற்புதமாக இருக்குது. ஐவிஎஃப்பில் நிறைய பேர்த்துக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க, வரலன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க யூட்ரஸில் சின்ன ஒரு கிருமி தொற்று இருந்ததுன்னு. என்னோடய கிளைண்ட் 3 பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த சின்ன சாம்பிள் எடுத்து பார்த்து க்யூர் ஆகிருக்கு. அப்போ இந்த வருடம் வியாதியை வெல்லும் ராசி.